ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா இந்தியன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மீதமான சாதத்தில் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு வாங்க. அதுக்கு நான் வந்துட்டு 2 பச்சை மிளகாயும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இந்த சாதத்தோடு சேர்த்து கையினாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கையினாலேயே நல்லா தண்ணி ஊற்ற வேணாம், கையினாலே நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் சாதம் வேஸ்ட் பண்ணாமல் மீதமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இது கையில் இப்படி தான் ஒட்டும். நீங்கள் வந்துட்டு அதை உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதை சின்ன சின்னதாக உருட்டி எண்ணெயில் சேர்த்துக்குவோம். இதை வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும், ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வர்ற வரைக்கும் அப்படியே நம்ம வந்துட்டு திருப்பி விட்டுக்குவோம். திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு இதை வந்துட்டு எடுத்துக்குவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.